தூத்துக்குடியில் சொகுசு காரில் வந்த 2 மர்ம பார்சல்களை திறக்க மாட்டேன் என கூறி பறக்கும்படை அதிகாரியிடம் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் கருமேனி ஆற்று பாலத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருவனந்தபுரத்திலிருந்து வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் 2 மர்ம பார்சல்கள் இருந்ததை பார்த்த நிலையில் அதனை திறந்து காட்டும்படி அதிகாரிகள் கூறினர். அதற்கு காரில் வந்த நபர் மறுப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் பார்சல்களில் சந்தேகிக்கும் வகையில் பொருட்கள் இல்லாததால் அவர் அங்கிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டார். மொழியிலிருந்து காட்டிட்டு தான் வர்றேன். காட்டாம வரல. காமிச்சு தான் போணும் சார். நான் உடைச்சு தரேன். அதுமே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. நாம செய்ய முடியாது. நீங்க உடைச்சு காமிச்சு தான் போணும். இல்ல உடைக்கலாம் நான் அனுமதிக்க மாட்டேன் சார். உடைச்சு எனக்கு கிட்ட பாத்துட்டாலே விடுறாங்க. திருவனந்தபுரம் வேற தமிழ்நாடு வேற. சார் நான் தமிழ்நாடு தான் சொல்றேன். சாத்தாங்குளத்தை தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்கேயும் காமிச்சிட்டு தான் உள்ளன பரவாயில்ல. வேலையை தான் செய்யறாங்க. கத்தி தாங்க. புரியுதா? உடைக்கணும்னா கத்தி வேணும். இது நீங்க வில்லங்க பேசுற மாதிரி இருக்கு. ஒத்துழைப்பு கொடுங்க. வீடியோ எடுங்க போய். அவங்க எடுக்கறாங்கல்ல அதேமே சார். நான் 3 செக் போஸ்ட் தாண்டி வரேன் சார். அவ்வளவு செக் போஸ்ட் ஹையர் ஆபீசர் தான் பார்த்தாங்க. விசா டிக்கெட் இருக்கு, பாஸ்போர்ட் விசா இருக்கான்னு தான் கேட்டாங்க. காமிச்சேன் விட்டுட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து வர்றீங்கன்ட்டு. யாரு இருக்க தெரிஞ்சு யார்கிட்ட இவ்வளவு நேரம் கேட்டேன்.